வணக்க மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட வருகை வந்து சேலத்தில் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் வந்து திரளாக வந்து காத்துட்டு இருந்தாங்க தளபதி விஜய் வருகிறதுக்காக. ஏன்னா வந்து திடல்கிட்ட வந்து அனுமதி கிடையாதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க தளபதி விஜயோட வருகைக்காக. அவர் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா செம ரெஸ்பான்ஸு வேறு லெவலில் வந்து அவருக்கு வந்து என்ட்ரி கொடுத்தாங்க. ஸோ மக்களும் வந்து பயங்கரமாக ஆதரவு கொடுத்தாங்க. அது பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஸோ சாணா சேர்ந்த கூட்டம்னா எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்தோம். ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தளபதி அவர்கள் வந்து திடலுக்கு ரீச் ஆனார். அதுக்கப்புறம் தெரியான ஸ்பீச் தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவையும் பார்க்கும்போதும் தளபதியோட என்ட்ரி கொடுக்கும்போதும் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சரி, ஒவ்வொரு தடவையும் தளபதியோட ஸ்பீச் வந்து தெரியா இருக்குது. வேறு லெவலில் வந்து பயங்கரமாக பங்கம் பண்ணுறாருங்கிறது தான் சொல்லணும். முதல் அவர் ஆரம்பிக்கும் போதே பங்கமாக ஆரம்பித்தார். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்க பனையூரை விட்டு வெளியே வா விஜய் அப்படிங்கிற சொல்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. தமிழ்நாடு தான் என்னோட வீடு, தமிழக மக்கள் தான் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். ஒவ்வொரு மேடையிலும் மற்றவங்கள குறை சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து எழுப்பப்படும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தயாராகிட்டு இருக்கு தேர்தல் அறிக்கை. ஸோ அதில் வந்து சாத்தியப்படக்கூடிய அறிக்கைகளை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சாத்தியப்படாத அறிக்கையை வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அடுத்து நம்ம மேலே விமர்சனம் வைக்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து அனுபவமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உண்மைதான், அனுபவம் இல்லை. கொள்ளை அடிக்கிறதுலையும் ஊழல் பெறுவதுலேயும் வந்து எங்களுக்கு வந்து அனுபவம் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்க ஆரம்பித்த கட்சியில் தான் வந்து இவங்க வந்து எல்லாருமே நடந்துகிட்ருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ஒரு கட்சியை தனியாக ஆரம்பித்து அதில் வந்து 1% ஓட்டு வாங்கி காட்டுங்க, அதுக்கு திராணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 5000 ரூபா கொடுக்குறது வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் வந்து சந்தோஷமாக வாங்கிக்கோங்க, அது உங்கள் காசு தான். ஸோ அதனால் வந்து அதை சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆட்சியில் வந்து மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்கன்னா இவ்வளோ போராட்டங்கள் ஏன் நடக்குது, அதனால் வந்து இந்த ஆட்சியில் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு நீதி வாங்கணும்னு சொல்லி தான் நான் அரசியலுக்குள்ளே வந்தேன். ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட நான் எனக்கு நீதி கேட்க வேண்டிய நிலைமை இருக்குது. ஏன்னா எங்கே போனாலும் தாவேக்காக வந்து தடை போடுறாங்க. எல்லாத்துக்குமே 500 கிட்ட நிபந்தனைகள் போடுறாங்க. மற்ற கட்சிக்கெலாம் வந்து ஈஸியாக வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஓபி வந்து கொடுத்துறாங்க, அதாவது ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் கொடுத்துறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஸ்டாலின் சார் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜராக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு கெடுபடியாக இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாம் போட்ட பாம் தான் இப்போ வந்து பயங்கரமாக வெடிச்சிட்டு இருக்குது. ஸோ ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குங்கிறது எல்லா கட்சியிலுமே வந்து ஒரு குழப்பத்தை உண்டாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வேறு லெவலில் ஃபயராக பேசியிருந்தார். இந்த ஸ்பீச் வந்து வேறு லெவல் தெரிக்க விட்டுருந்தார். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.